வணக்கம், வெல்கம் டு கங்காதேவி கிச்சன். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கலாம் காரக்குழம்புங்கிறதுனால. நான் இதில் இப்போ வடவும் போடலை. எண்ணெய் காயட்டும். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், இந்த பூண்டு, ஒரு 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். பூண்டு இந்த அளவு வதங்கவும் நான் ஒரு 30 சின்ன வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இந்த அளவு வதங்கவும் நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காயும் அது கூடயே வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் இந்த அளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் இந்த அளவு வதங்கவும் நான் ஒரு லெமன் சைஸு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி கழுவி ஊற்றிக்கலாம். இந்த ஜாரில் நான் தண்ணி கழுவி ஊற்றிக்கிறேன்.
காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் வேகட்டும். வாங்க, இப்போ நம்ம குழம்பு கொதிச்சிருச்சு, காயெல்லாம் வெந்திருக்கும், பார்க்கலாம். பாருங்க, முருங்கைக்காயெல்லாம் வெந்துருச்சு. ஒரு சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கலராக நல்லா இருக்குது. கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். வாங்க, இப்போ நம்ம குழம்பு கொதிச்சிருச்சு, காயெல்லாம் வெந்திருக்கும், பார்க்கலாம். பாருங்க, முருங்கைக்காயெல்லாம் வெந்துருச்சு. ஒரு சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கலராக நல்லா இருக்குது. கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.